உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு 12 ராசி என்பவர்களுக்கு குருவின் அதிச்சார பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். குருவின் அதிச்சாரம்னா என்ன அப்படின்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சூரியனுடைய நகர்வுக்கு தகுந்தாற் போல கிரகங்கள் பயணிக்கும். அந்த பயணிக்கக்கூடிய காலகட்டம் பார்த்திங்கன்னா, சில கிரகங்கள் வேகமாகவும் சில கிரகங்கள் மெதுவாகவும் நகரும். அதுபோல் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதிகமான வேகத்துடன் அடுத்த ராசிக்கு பயணம் பண்ணுறாரு. அதுதான் குருவின் அதிச்சாரம் சொல்கிறோம். அந்த வேகமான நகர்வு பார்த்திங்கன்னா அடுத்த ராசிக்கு போகிறதுனால தான் இது குரு பயிற்சியாகவும் கருதப்படுகிறது. இது பார்த்திங்கன்னா ஒரு மினி குரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். இது அக்டோபர் மாதம் 19ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் ஒரு 50 நாட்களுக்கு நிறைய மாற்றங்களை 12 ராசி என்பவர்களும் சந்திக்க போகிறாங்க. அது சில பேருக்கு கெட்ட மாற்றங்களாக இருக்கும், பல பேருக்கு நல்ல மாற்றங்களாக இருக்கும். இந்த குரு பயிற்சி ஏன் இந்த ஒரு 50 நாள் கூட ரொம்ப விசேஷமாக சொல்கிறோம் அப்படின்னா, இந்த குரு பகவான் தான் அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளுக்கும் காரகர். உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயம் நடக்குது. எனக்கு கல்யாணம் நடந்துச்சு சார், குழந்தை பிறந்து சார், என் வீடு வாங்கினேன் சார், கார் வாங்கினேன் சார், வீடு கிரேப்ரேஷன் பண்ணேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி தான் மிக மிக முக்கிய காரணமாக இருக்குது. குரு பெயர்ச்சி இல்லை வச்சுக்கோங்க, எல்லாருமே என்ன வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறோம்னு தெரியாமல் நிறைய பேர் முழிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அது எல்லாருக்குமே பொருந்தும். அதுபோல் இந்த குருவின் அதிச்சாரம் 50 நாட்கள் நடக்குது. அதேமாதிரி குரு அப்படின்னு சொல்லக்கூடிய தனக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த தனக்காரகன் சொல்லும்போது பண வசதி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியவர் அந்த குரு பகவான் தான். அப்போ குரு பயிற்சி ஆனால் பணம் கொட்டிடுமா? அப்படி கிடையாது. நீங்கள் நிறைய முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, அது நிறைய நேரத்தில் நடக்கலை. அப்போ அந்த முயற்சிகள் பண்ணும்போது நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை அந்த குரு பகவானுடைய பயிற்சி கண்டிப்பாக எடுத்து கொடுக்கும். நிறைய பேருக்கு வராத பணம் வரும், புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், புதிய தொழில்கள் தொடங்கலாம், புதுசாக யாராவது நபர்கள் மூலமாக பண வரவுகள் வரும், புதிய 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 விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் நடக்கும். இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவானுடைய பயிற்சி பலன்கள் எப்போவுமே இருக்குது. அப்போ அந்த அதிச்சாரம் பெற்றா கூட அந்த 50 நாட்களில் என்ன சார் நடக்கும்? ஏன்னா ஒரு வருஷமே எனக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அந்த ஒரு வருஷம் நடக்கலைன்னா கூட அதற்கு காரணம் உங்கள் ஜாதகத்தில் சில ஏதோ கர்ம வினைகள் இருக்கும். அதை ஒரு அடி பக்கத்தில் இருக்க ஜோசியரோ இல்லை எங்கிட்ட ஜாதகம் அமைச்சு பார்த்துக்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ அந்த 50 நாளில் நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும். ஒவ்வொரு கிரக நகருமே வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தான் இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே உங்களுடைய மனநிலை மாறிக்கிட்டே இருக்குது. அப்போ 50 நாள் குரு உச்சம் பெற்ற இடத்துலேருந்து பலன் கொடுக்க போகிறார். இதுதான் இந்த குருவுடைய அதிச்சாரத்தில் ரொம்ப விசேஷம். ஏன்னா 50 நாட்களில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அது குரு உச்சம் பெறும்போது பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பலன்களை கொடுக்க போகிறாரு. அப்போ நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய பொருளாதார வரவு, நிறைய மாற்றங்கள் அனைத்து ராசி என்பவர்களுக்கும் காத்துட்ருக்கு. அதை தெளிவாக விரிவாக ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர். மிதுன ராசி அன்பர்களுக்கு குருவின் அதிச்சார பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒரு நீண்ட காலத்துக்கு அப்புறம் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்கு எப்போ அஷ்டம சனி ஆரம்பிச்சதோ அதுலேருந்து அவங்க எந்திரிக்க முடியாமல் கஷ்டப்பட்டுருக்கீங்க. அது வேலையில் இருக்கலாம், படிப்பில் இருக்கலாம், அதே மாதிரி தொழிலில் இருக்கலாம், திருமண சம்பந்தமான விஷயங்கள் இருக்கலாம், காதலில் இருக்கலாம், அதுமாரி விளையாட்டுத்துறையில் இருக்கலாம், கலைத்துறையில் இருக்கலாம். எந்த துறையில் இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இப்போ ஒரு போராத காலமாக ஒரு 6 வருஷமாக இருந்துட்டு தான் இருக்குது. வாழ்க்கையில் நான் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன், எதுவுமே நடக்க மாட்டேங்குது, நான் நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கேன், நிறைய படிக்கிறேன், எனக்கு நிறைய திறமை இருக்குதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க, ஆனால் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற முடியலன்னு தெரியல அப்படின்னு யோசிக்கக்கூடியவர்களுக்கு இந்த குருவின் அதிச்சாரம் உங்களுடைய திறமையை வெளிக்கொணரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுக்க போகுது. ஏன்னா 2ஆம் இடத்தில் குருவின் அதிச்சார பயிற்சி இந்த ஒரு 50 நாள் தான். 50 நாளே நிறைய சேஞ்சஸ் நடக்க போகுது. அதுவும் தனஸ்தானத்தில் தனக்காரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் உச்சமாறார். அதான் ரொம்ப விசேஷமே. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ லாஸ்ட் 1 இயராக என்னை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்கு நான் பார்த்த ஜாதகங்கள் எல்லாருமே சொன்னது என்னென்னா, ஏதோ ஒரு வகையில் ஒரு அவமானம், ஒரு கஷ்டம், மன வேதனை. ஏன்னா அந்த ஜென்ம குரு அந்த மாதிரி பண்ணும். சரிங்களா? எவ்வளோ பெரிய தொழில், பெரிய பெரிய அறிவாளியை கூட அறிவில்லாத ஒரு மனிதராக காட்டக்கூடிய ஒரு நிலை தான் லாஸ்ட் 1 வருஷமாக இருக்குது. வேலையில் பயங்கர புத்திசாலியாக இருப்பீங்க, உங்ககிட்ட ஒரு வேலையை கூட டக்குன்னு செஞ்சு முடிச்சுருவீங்க. ஆனால் அவ்வளோ செஞ்சும் ஒரு கெட்ட பேர் தான் ஆஃபீஸில் கிடச்சிருக்கும். சில பேருக்கு சஸ்பென்ஷன் வந்திருக்கும், சில பேர் வேலையை விட வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு, சில பேருக்கு வேலையை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு.
அது மாதிரி எல்லாமே இந்த மிதுன ராசி என்பது கடந்த காலகட்டத்தில் இருக்குது. அதே போல் திருமண வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் வச்சுக்கோங்களேன். திருமண வாழ்க்கையில் நீங்கள் என்னதான் உங்களுடைய மனைவிக்கு அன்பாக இருக்கும்னு நினச்சா கூட அங்கே ஒரு பிரச்சனை வரும். கணவருக்கு என்னதான் நல்ல விஷயங்கள் செஞ்சால் கூட அவர்கிட்ட ஒரு பிடிக்காத ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலைகள் கண்டிப்பாக நிறைய மிதுன ராசி என்பது சந்திச்சிட்டீங்க. அதேமாதிரி குழந்தைங்க விஷயத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்ட முயற்சிகள் வெற்றி அடையில தோல்வியை கொடுத்துருக்கு. உங்கள் குழந்தைங்களால் நிறைய அவமானங்கள் கெட்ட பேர் சில பேருக்குலாம் நடந்திருக்கும். அதேமாதிரி பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு விபத்தை சந்திச்சிருப்பீங்க, ஒரு பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. பணம் கொடுத்த இடத்துல திருப்பி வரவே இல்லை சார், நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. சில பேருக்கு கடன் அதிகமாகிடுச்சு, நான் ஏதோ ஒரு விஷயத்த பண்ண போய் கடன் மாட்டிட்டு உட்காந்துருக்கேன். நான் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ண நல்லா பண்ணிட்டு இருந்தேன், இப்போ லாஸ்ட் 1 இயரில் என் பணம்லாம் போச்சு. அதே மாதிரி கிரிப்டோ கரன்சியில் போட்டேன், எங்கே இருக்குன்னே தெரியல. இப்போது நான் ஒரு சீட்டு போட்டேன், அந்த அவர் கொடுக்கவே இல்லை பணத்தை. இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வரக்கூடியவர்கள் மிதுன ராசியினர். இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு ஷார்ட் டேர்ம் ரிலீஃப் அப்படின்னு சொன்னால் இந்த 50 நாட்கள் இருக்குது. இந்த 50 நாட்களில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். இந்த 50 நாட்களில் வேலை இல்லாதவர்கள் வேலை தேடுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாதிரி வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். அந்த முயற்சிகள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நல்லபடியாக இருப்பீங்க. அதேமாதிரி பண வரவுகள் வர வேண்டியிருக்கு சார், எனக்கு வந்ததுன்னா என் பிரச்சனை தீர்ந்துடும். அது இடம் விற்று பணமாக இருக்கலாம், வீடு விற்று பணமாக இருக்கலாம், இல்லை கொடுத்த பணம் வரவாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வேறு எதில் இன்வெஸ்ட் பண்ண பணம் ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி இருக்கிறதுக்கான சூழ்நிலைகள், அது எல்லாமே இந்த 50 நாட்களில் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் ஒரு வாட்டி என்ன பண்ணணும், அதிகப்படியான முயற்சிகளை மேற்கொள்ளுங்க, சரிங்களா? உங்கள் ஜாதகத்தை பார்த்து என்ன தெய்வ வழிபாடு பண்ணால் கிடைக்கும் பார்த்துக்கோங்க, என்னென்ன மாதிரி முயற்சிகள் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கிங்க. அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய நேரம். அதே போல் திருமணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கணவன் மனைவி அந்நுண்ணியம் அதிகரிக்கக்கூடிய நேரம், குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை, அப்பாவால் அம்மாவால் நிறைய நல்ல விஷயங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. குழந்தைகளால் நிறைய நன்மைகள் நடக்கும். இந்த மாதிரி பலவிதமான நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த ஒரு 50 நாள். நிறைய பேர் நினைப்பாங்க, இந்த 50 நாளில் என்ன சார் பெருசாக நடந்துடும், நான் ஒரு ட்ரை பண்ணாவே நடக்கும். அப்படிலாம் கிடையாது. 50 நாள் அப்படின்றது பெரிய காலகட்டம். நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ண ஒரு விஷயம் கிளிக் ஆகட்டுமே, சக்ஸஸ் கிடைச்சிருமா இல்லையா? தொடர்ந்து ஃபெயிலியர் சந்திச்சுட்டு இருக்கீங்க, ஒரு விஷயம் சக்ஸஸ் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அதுவுமே உங்களுடைய பெரிய ஒரு சேஞ்சை கொடுக்கும், பாசிட்டிவ் மைண்டை கொடுக்கும். ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவீங்க, நீங்கள் லைஃப்பில் மாற ஆரம்பிச்சிருவீங்க. ஒவ்வொரு சக்ஸஸுமே உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கறதுக்கான வாய்ப்பை மாற்றிடும். அந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே நடக்கும். அது வெளிநாடு சம்பந்தமான விஷயமா இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருக்கவங்க வேலை இல்லாமல் இருக்கீங்க, அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நிறைய குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள், எது விஷயமா இருந்தாலும் சரி, இந்த ஒரு 50 நாட்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு தருணம். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னா 2ஆம் இடம்ன்றது ஒரு அற்புதமான இடம் ஜாதகத்தில். அது ராசிக்காக இருந்தாலும் சரி, லக்னத்துக்காக இருந்தாலும் சரி, 2ஆம் இடத்துல குரு வர்றது, ஜாதகத்தில் 2ஆம் இடத்துல குரு இருக்கவங்க எல்லாருமே நல்ல ஒரு குழந்தை, மனைவி, சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அமைப்பு இப்போ ஒரு 50 நாட்கள் இருக்குது. அதை நீங்கள் என்ன பண்ணி முயற்சி பண்ணி ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான முயற்சிகள் செய்யலாம். வெற்றி உறுதியாக கண்டிப்பாக கிடைக்கும்.